Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கள்ளக்குறிச்சி சம்பவம் நாம் அனைவருமே மனது மிகுந்த வேதனை அடையக்கூடியது. தமிழகத்தின் நிலைமை அகில இந்திய அளவில் தலைகுனிய வைத்திருக்கிறது. ஒரு போதை மாநிலமாக, ஒரு பாதை மாறிய மாநிலமாக இது முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் அதை பற்றி ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த கவலையும் இல்லை. மற்ற தலைவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, மோடி அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, அங்கே போனியா இங்கே போனியா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கி நம்மளோட மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் இத்தகைய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. முதலமைச்சர் இன்னும் சென்று பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லை, அதில் சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்களே தவிர நிச்சயமாக சென்றிருக்க வேண்டும். எல்லாவற்றுக்குள்ள மிகப்பெரிய கேள்விக்குறி கூட்டணி கட்சிகள். அங்கே உயிரிழந்திருப்பவர்கள் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள். ஆனால் அந்த மக்களுக்காகவே பாடுபடுகிறோம் என்று சொல்லுகின்ற சில கட்சிகள் கூட சட்டமன்றத்தில் அதற்கான எதிர்ப்பை அவர்கள் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருப்பவர்கள், ராகுல் காந்தி ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உடனே நான் மக்களுக்காக குதிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பவர் எந்தவித கருத்தையும் பதிவு செய்யவில்லை. அப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் கூட்டணி என்பது தவறான நடவடிக்கைகளில் அவர்கள் கூட்டணியாக இருந்து கொள்வார்கள் என்பதுதான். சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எந்த அரசையும் அவர்கள் வலியுறுத்த மாட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. அதனால் இன்று ஆளுநர் மாளிகை, நான் சகோதரர் RS பாரதி சொல்கிறார், ஆளுநர் மாளிகை பாஜக தலைமை அலுவலகமாக செயல்படுகிறது என்று. அதாவது ஆளுநருக்கு சென்று கோரிக்கை வைப்பது அனைவருக்கும் உள்ள ஒரு உரிமை. நான் கேட்குறேன், நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போலியா? எதற்கெடுத்தாலும் ஆளுநரை போய் நீங்கள் கொடுத்தீங்க. அப்போ ஆளுநர் மாளிகை பாஜக அலுவலகம் நினச்சிட்டு தான் நீங்கள் போனீங்களா? ஆளுநர் அலுவலகம் நினச்சிட்டு போகலையா? அப்போ நாங்கள் போனால் அது பாஜக அலுவலகம், நீங்கள் போனால் அது ஆளுநர் அலுவலகம் என்றால் இதுதான் உங்களது பாராபட்சமான நடவடிக்கை. இன்னொரு தவறையும் அவர் செய்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரியிலிருந்து தான் இந்த மெத்தனால் வந்திருக்குன்னு சொல்கிறார். அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை சொன்னது என்னன்னா, புதுச்சேரி முதல்வர் அவரை தொடர்பு கொண்டு அந்த மெத்தனாலுக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் பத்திரிகையிலே பார்த்தீங்கன்னா சென்னையில் பக்கத்துலேருந்து வாங்கி கொண்டு புதுச்சேரியில் கொண்டு விற்று புதுச்சேரியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுச்சேரியிலேருந்து வரல. அது இன்றைக்கி மெத்தனால் எல்லா இடங்களிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. 1500 லிட்டர் சேர்ந்த மெத்தனால் உள்ள இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் நடந்த குற்றத்தை குற்றம் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்றீங்க? ஏன் குற்றவாளிகளை பாதுகாக்கிறீர்கள்? அப்படி என்றால் குற்றவாளிகள் உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. RS பாரதி முதல் இதுக்கு பதில் சொல்லட்டும். ஏன் துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போகல? ஏன் முதலமைச்சர் அங்கே போகல? முதலமைச்சருக்கு கடமை இல்லையா? போய் ஆறுதல் சொல்லணும்னு கடமை இருக்கா இல்லையா? ஏறக்குறைய 59 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் 200 பேருக்கு மேல் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே 30 பேர் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள். ஆக ஒளி இழந்த தமிழகமாக, விழியிழந்த தமிழகமாக இன்று தமிழகம் ஆகி கொண்டிருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எதிர்க்கட்சிகள், நீங்கள் நீட்டில் என்ன பண்ணீங்க? நீங்கள் காவிரியில் என்ன பண்ணீங்க? ஏன் இதே டாஸ்மாகில் என்ன அரசியல் பண்ணீங்க? வீட்டுக்கு முன்னால் நின்று கொடியை பிடித்து கொண்டு நாங்கள் டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை படைப்போம்னு கனிமொழி சொல்லலையா? இன்றைக்கி கனிமொழி ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுகிறார்கள்? ஏன் இன்றைக்கு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க பயப்படுகிறார்? ஏன் இன்று முத்துசாமி கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க பயப்படுகிறார்கள்? ஏனென்றால் பயப்படும் அளவிற்கு அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
அதனால் இதில் அரசியல் செய்கிறாங்கன்னா, நான் நீட்டில் நீங்கள் அரசியல் செய்யல. இன்றைக்கி பாராளுமன்றம் முதலாக கூடுகிறது. சட்டமன்றத்தில் உங்களுக்கு எதிர்த்து சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. ஆனால் நீங்கள் பாராளுமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்து பேசி கொண்டு இருப்பீங்க. சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் நீங்கள் நீட்டில் சிபிஐ விசாரணை நடக்கிறது. இப்போ ஏன் நீங்கள் இதில் விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டியது தானே? அதனால் நீங்கள் தான் இதில் அரசியல் செய்கிறீர்கள். ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஒரு 59 பேர் இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் இறப்பையும் அவர்கள் துன்பப்படுவதையும் மிக இலகுவாக இந்த அரசு கடந்து செல்கிறது என்பதுதான் வேதனையாக இருக்கிறது.